ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் Black Cat யூடியூப் சேனல். இன்றைக்கி சேல் வீடியோ கொடுத்துருக்குறேன். சேல் வீடியோவில் நாணயங்கள் கொடுத்துருக்குறேன். வாங்க என்னென்ன நாணயம் கொடுத்துருக்கேன்றதை பார்ப்போம். 20 பைசா, 20 பைசாவில் சூரியன் தாமரை, 20 பைசாவில் சூரியன் தாமரை 1970. நாணயம் கண்டிஷன் பாருங்கள். நாணயம் வந்து யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன். நாணயம் யூஎன்சியில் கொடுத்துருக்கேன். மொத்தம் 3 நாணயம் கொடுத்துருக்குறேன். 3 நாணயத்தினுடைய கண்டிஷனையும் பார்த்துங்க. 3மே ஒரே கண்டிஷன் தான். யூஎன்சியில் தான் கொடுத்துருக்குறேன் 3மே. ஆயிரத்தி 1970. மூணு நாணயம் கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 250 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா நாணயம் கொடுத்துருக்கேன். இது ரேர் வெரைட்டி. ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா நாணயத்தில் 1952 1 சென்ட். இது ஜார்ஜ் 6 ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா நாணயம். இதுவும் கண்டிஷன் வந்து உங்களுக்கு யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன். 1 சென்ட். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 450 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது கணபதி நாகா, நாகாஸ் ஆஃப் பத்மாவதி நாணயம். ரொம்ப ரேரான நாணயம் இந்த நாணயம். இதில் வந்து கால மாட்டினுடைய உருவம் பதிக்கப்பட்டிருக்கும். இது அப்படியே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இந்த நாணயம் ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது வந்து 200லேருந்து 340 ஏடியில் இந்த நாணயம் வந்து புழக்கத்தில் இருந்திருக்குது. நாணயம் கண்டிஷன் பாருங்கள், நல்லா ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. இது ரொம்ப ரேர் வெரைட்டி. இது நம்ம சட்டை பட்டன் இருக்குல்ல, அந்த சைஸை விட ரொம்ப சின்ன நாணயம். இது ரொம்ப ரேர் வெரைட்டி. இது நாகாஸ் ஆஃப் பத்மாவதி, கணபதி நாகா. இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 600 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது 1 ரூபியில் வெள்ளி நாணயம் கொடுத்துருக்குறேன். இது முழு வெள்ளி நாணயம். 1 ரூபி 1835. ரொம்பவும் ரேரான நாணயம் இது. வில்லியம்ஸ் 4ல் இதில் வந்து கல்கட்டா மின்ட்டில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து மொத்தம் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது. 2 வெரைட்டிஸ் தான் நமக்கு வந்து புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 3ஆவதாக ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. அது அதில் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி. இது எப்போயாவது தான் 1-2 கிடைக்கும். இது எண்ணிக்கையும் ரொம்ப கம்மி. காரணம் என்னென்னா, இதில் வந்து 19 பெரிஸ் இருக்கும். நார்மலாக வந்து புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து கல்கட்டா மின்ட்லேயும் சரி, பாம்பே மின்ட்லேயும் சரி 18 பெரிஸ் தான் இருக்கும். இதில் வந்து 18 பெரிஸ் தான் இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து 19 பெரிஸ் உள்ளது. இது 3ஆவதாக உள்ளது. நீங்கள் இது அன்னியில் கல்கட்டா மின்ட்டுக்கும் பாம்பே மின்ட்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் பின்பக்கம் திருப்புனீங்கன்னா வில்லியம்ஸ் படத்துக்கு கீழே இந்த கழுத்து பகுதியில் எஃப் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. கல்கட்டா மின்ட்லேயே வந்து 2 வெரைட்டிஸ். இது 3ஆவது வெரைட்டி. இந்த 2 வெரைட்டியில் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னா, எஃப் ரேஸ்டில் இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து ஆர்எஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட வந்து ஆர்எஸ் அப்படின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா எஃப்னு இருக்கும். இந்த எஃப்ன்றதில் வந்து உங்களுக்கு வந்து 19 பெரிஸ் இதில் இருக்கிறது ரொம்பவும் ரேர் வெரைட்டி. 19 பெரிஸ் இருக்கிறது ரொம்பவும் ரேர் வெரைட்டி. இது நேற்று கூட மருதராட்ஸ்
ஏல நிறுவனம் மருதர் ஆர்ட்ஸில் நேற்று இந்த நாணயம் வந்து ஏலம் விட்டுருக்குறாங்க. ஏலம் விட்ட ரேட்டு ஆரம்ப ரேட்டு வந்து உங்களுக்கு 12,000 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எஸ்டிமேட் ரேட்டு வந்து 14லேருந்து 15,000 ரூபா வரைக்கும் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. நாணயம் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஹேமர் ஆகிருக்கு. 15,000 ரூபாய்க்கு ஹேமர் ஆகிருக்குது. நாணயம் அவ்வளோ ரேர் வெரைட்டி இது. இன்னும் கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னா இதனுடைய விலை கிட்டத்தட்ட 20,000 ரூபா வரைக்கும் கூட போகலாம். வில்லியம்ஸ் 4 இது. நாணயம் கண்டிஷன் பாருங்கள். யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன் நான். இது ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. எஃப் ரைஸ்டு இது. 19 பெரிஸ் உள்ளது இது. முழு வெள்ளி நாணயம் அது. ஃபுல் சில்வர் இது. இது ஒரு நாணயம், ஒரே ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை, ஒரு நாணயத்தினுடைய விலை 9,000 ரூபா கொடுத்துருக்குறேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 9,000 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். நான் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துருக்குறேன். 9,000 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணலாம். இதை நேற்று மருதர் ஆர்ட்ஸில் என்ன விலைக்கு இது முடிஞ்சிருக்கு அப்படின்றது, ஏலத்துக்கு விட்டுருக்குறாங்க அப்படின்றத நீங்கள் அதில் ஆன்லைனில் போய் செக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி இது. இந்த மாதிரி நாணயம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இன்னொன்று, வில்லியம்ஸில் வந்து நிறைய நாணயம் வந்து ஃபேக் நாணயம் நிறைய வருது. ஃபேக் நாணயம் நிறைய வருது. நீங்கள் வாங்கும் போது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக பார்த்து தான் வாங்கணும். நாணயம் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படின்றத பார்த்து தான் வாங்கணும். நிறைய டூப்ளிகேட் நாணயம் வருது. அது விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியாக சீப்பாக சொல்லுவாங்க டூப்ளிகேட் நாணயத்தை வச்சுக்கிட்டு. இது ஒரிஜினல் நாணயம், 100% ஒரிஜினல் நாணயம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை அடுத்தது 1 ரூபியில் வந்து உங்களுக்கு வந்து 1947 லாகூர் மின்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸ்கார்ஸ் வெரைட்டி இது. லாகூர் மின்ட்டில் ஒரு நாணயம் கொடுத்துருக்குறேன். இது கண்டிஷன் பார்த்துக்குங்க. ஃபுல் யூஎன்சி கண்டிஷனில் கொடுத்துருக்குறேன். இது ஃபுல் யூஎன்சி கண்டிஷனில் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 350 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது 1993 1 ரூபியில் வந்து 1993 ரேர் வெரைட்டியில் கொடுத்துருக்கேன். அந்த நாணயம் ரேர் வெரைட்டியில் கொடுத்துருக்கேன். இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் கான்ஃபரன்ஸ் இது. இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் கான்ஃபரன்ஸ் இது. நாணயம் யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். ஒரு நாணயத்தினுடைய விலை 500 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது வீர் துர்காதாஸ் கொடுத்துருக்கேன் 1 ரூபாவில். இதுவும் யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன். 1 ரூபியில் எஃப்எஸ்எஸில் யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன். 1 ரூபா நாணயம் வீர் துர்காதாஸ். இதில் ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை 350 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்கேன். 350 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 5 ரூபாவில் வந்து லால் பகதூர் சாஸ்திரி காப்பர் நிக்கலில் வந்து லால் பகதூர் சாஸ்திரியில் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு 2 நாணயமாக செட்டாக கொடுத்துருக்குறேன். இது காப்பர் நிக்கலில் வந்து இது வந்து நார்மல் நாணயம். பட் இது ஸ்கார்ஸ் வெரைட்டியில் இருக்குது. காப்பர் நிக்கலில் லால் பகதூர் சாஸ்திரி காப்பர் நிக்கலில் ஸ்கார்ஸ் வெரைட்டியில் இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்குறேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்குக்கு வந்து செட்டாக கொடுத்துருக்குறேன். இது வந்து நார்மல் நாணயம். இந்த நார்மல் நாணயத்தில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த நார்மல் நாணயத்தில் ரிம்மை ஒட்டின மாதிரி, இந்த ரிம்மை ஒட்டின மாதிரி எழுத்துக்களை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபாண்ட் வந்து பெருசாக இருக்கும். ரெண்டாவது ரிம்மை ஒட்டின மாதிரி வரும். ரிம்மை ஒட்டின மாதிரி இருக்கும். இதில் எந்த ஒரு கேப்பும் இருக்காது. இந்த ரிம்மில் எந்த ஒரு கேப்பும் இருக்காது. லெட்டர்ஸ் வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று
ஒட்டி இருக்கும். ரெண்டாவது வருடம், கீழே இருக்கக்கூடிய வருடம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். நார்மலில் உள்ளதில் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். ஆனால் அதே இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் அப்படி இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிம்மை ஒட்டின மாதிரி எழுத்துக்கள் வராது. இதில் கேப் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, கேப் இருக்கும். இந்த ரிம்மை சுற்றி ஃபுல்லாகவே கேப் இருக்கும். ரெண்டாவது இந்த ஃபாண்ட் லெட்டர்ஸ் இருக்குதுல ரொம்பவும் ஷார்ப்பாக இருக்கும். இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காது, கேப் இருக்கும். வருஷத்தில் வந்து கேப் இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக். இது இந்த நாணயம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் நாணயம். இது கண்டிஷன் பார்த்துங்க. இதுவும் ஃபுல் கண்டிஷனில் கொடுத்துருக்குறேன். இது ஒரு நாணயத்தினுடைய விலை. இது ஒரு நாணயத்தினுடைய விலை 3500 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்கேன். இது செட்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 3500 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். அடுத்தது ஸ்ரீலங்கன் நாணயம். ஸ்ரீலங்கன் நாணயம் கொடுத்துருக்குறேன் இங்கே. இதுவும் ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். 2 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா அப்படி செட்டாக கொடுத்துருக்குறேன். இது கண்டிஷன் வந்து யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன். பார்த்துங்க, யூஎன்சியில் கொடுத்துருக்குறேன். 2 ரூபா நாணயம் ஒன்று, 10 ரூபா நாணயம், 10 ரூபா நாணயம் ஒன்று, 10 ரூபா நாணயம் ஒன்று, 20 ரூபா, 20 ரூபா நாணயம் ஒன்று. இதெல்லாம் கமமரேட்டிவ் இஷ்யூ. இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் வந்து கமமரேட்டிவ் இஷ்யூ. இது மொத்தம் 3 நாணயம். மொத்தம் 3 நாணயம் அப்படியே ஒரு செட்டாக கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு செட்டோட விலை 140 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்குறேன். 140 ரூபான்ற ரேட்டில் கொடுத்துருக்கேன். ஸ்ரீலங்கன் நாணயம். நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க. அதுலேயும் எல்லா நாணயமும் கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸாக கொடுத்துருக்குறேன். இதில் கொடுத்துருக்கிறது பூரா ரேர் வெரைட்டிஸாக கொடுத்துருக்குறேன். அது ரொம்ப முக்கியமானது வில்லியம்ஸ் 4 தான். வில்லியம்ஸ் 4 வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி. இது ரொம்ப ரொம்ப வெரி ரேர் வெரைட்டி. இது அது கண்டிஷன் வந்து உங்களுக்கு யூஎன்சியிலே கொடுத்துருக்குறேன். ஒரிஜினல் நாணயம். நீ எங்கே வேணாலும் கொண்டு போய் இதை செக் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் நாணயம், ஃபுல் சில்வர் வேறு. இது நாணயங்கள் தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.